திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யோவானாகிய நானே இவற்றையெல்லாம் கண்டேன் கேட்டேன். அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறைவாக்கினர்களான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். இங்கு நாம் கவனிக்கும் பொழுது இறைவாக்கினர் யோவான், அவரை போன்று உள்ளவர் இறைவாக்கினர்கள் மற்றும் வானதூதர் இப்படிப்பட்டவர்களை நாம் வணங்க வேண்டாம், எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அறிவுறுத்துதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கடவுளே எங்கும் வீற்றிருக்கிறவர், எல்லாமாவும் இருக்கிறவர். அவரே எல்லாவற்றையும் அறிபவர். ஆற்றல், சக்தி எல்லாம் அவரிடமிருந்தே நமக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று விட்டார். அங்கிருந்து தூய ஆவியானவரை கடவுள் உலகிற்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தூய ஆவியானவர் கடவுளிடமிருந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில் இல்லை. அதுபோன்று வானதூதர்களும் அவரவர் பணியிலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வானதூதர் வழி நடத்துவார். அவர்கள் கண்ணால் பார்க்க முடியாது. இவ்வாறாக பூமியில் இருக்கிற தெய்வங்கள், வானில் இருக்கிற ஸ்தானங்களிலே அவரவர் பணியிலே இருப்பார்கள். ஆகவே நம்மை எந்த சூழலிலும் நாம் இருந்தாலும் நமக்கு உதவ முடியும் என்றால் அது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆகவே கடவுளை மட்டும் நாம் வணங்க வேண்டும், நம்ப வேண்டும். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.